அழகரு மேலூர்ல அழகர் மலையிலிருந்து கிளம்பி வந்து மதுரையில இந்த சித்திர திருவிழாவை எல்லாம் பார்த்து முடிச்சு வைகை ஆத்துல இறங்கி மறுநாள் தசாவதார கோலத்தை காட்டிட்டு எல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் என் சொந்த கோயில் மேலூர் அழகர் கோயிலுக்கு நான் கிளம்புறேனப்பா அப்படின்னு மதுரையில இருந்து கிளம்புறதுக்கு முன்னால மதுரையில வச்சு அவருக்கு ஒரு பூ பல்லக்கு செய்வாங்க. வெளியூர்காரங்களுக்கெல்லாம் இந்த வைகை ஆத்துல தங்க குதிரையில சாமி இறங்கக்கூடிய வரைக்கும் தான் விசேஷங்களை பத்தி தெரியும். ஆனா மறுபடியும் அழகர் மதுரையில இருந்து சொந்த கோயிலுக்கு திரும்பி போற வரைக்கும் விசேஷமானது நடந்துகிட்டே இருக்கும். அப்படியாக மதுரையில இருந்து பூப்பல்லக்கில் ஏறி நம்முடைய அழகர் மலையான் சொந்த கோயிலுக்கு திரும்பி போறாரே, அப்படி கிளம்பி போகும்போது அந்த பூப்பல்லக்கு அலங்காரமானது தல்லாகுளத்தில் வச்சுதான் நடக்கும். கிளம்பி போறதுக்கு முன்னால அழகரு சப்பரத்தடியானுடைய கோயிலுக்கு பக்கத்துல அந்த பூப்பல்லக்கில் வருவாரு. வரும்போது அங்க இருக்கக்கூடிய சாமி தூக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அந்த பல்லக்க நல்லா அசைப்பாங்க, ஆட்டுவாங்க. அப்படி ஆட்டக்கூடிய வழக்கம் என்னன்னா, இந்த முறை வந்து சித்திர திருவிழாவை பார்த்துட்டு நான் என்னுடைய சொந்த கோயிலுக்கு திரும்பி போறேன், அடுத்த முறை வந்து உன்னை பார்க்கிறேன் அப்படின்னு கருப்பங்கிட்ட சொல்லிட்டு போனதாக, கருப்பங்கிட்ட அவருடைய எல்லையை தாண்டி மறுபடியும் அழகரு அவருடைய கோயிலுக்கு போறதுக்கு உத்தரவு வாங்கிட்டு போறதாக இங்க ஐதீகமானது ஆதி காலத்திலிருந்தே கடைபிடிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்படியாக தல்லாகுளம் கருப்பணசாமி கோயில் சித்திர திருவிழாவோடு ஒரு நெருங்கின தொடர்புடைய கோயிலாக காலாகாலமாக இருந்து வந்துகிட்டு இருக்கு.